சீக்கிரமாக நீங்கிடும், கர்ப்பப்பைக்கு நல்ல பலம் கொடுக்கும். பொதுவாக பெண்களுக்கு வந்து மாதுளம் பழம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து நல்லாவே பலம் பெறும். அடுத்தது உடல் சூட்டால் இந்த வலி வருது, பீரியட்ஸ் வரும்போது நல்ல உடல் சூடாயிடும், அதனால சூட்டால் வருது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் எழுந்திரிச்சு 1 ஸ்பூன் மட்டும் செஞ்சாலே போதும். காலையில் எழுந்திரிச்சு 1 ஸ்பூன் போட்டு அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனை வராது. அந்த டைமில் நிறைய வெந்தய கஞ்சி கொடுக்கலாம். உளுந்தால் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுமே அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த 3 நாள் 5 நாள் பீரியட்ஸ் வந்துருக்கும் போது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். உளுந்தால் எது செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு வெந்தய கஞ்சி பிடிச்சாலும் சரி, உளுந்து வடை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்த உளுத்த மாவு கொடுத்தாலும் சரி, எந்த வகையாவது உளுந்து நிறையா கொடுத்துட்டு வந்தாலும் இந்த சூட்டால் வர்றது. அப்புறம் இடுப்பு எலும்பு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்புக்கு பலமும் கொடுத்து அந்த யுட்ரஸ் கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது அதுக்கு முழு பலமும் கொடுத்து அது தானாக செயல்படும். நமக்கு வலி இல்லாமல் பெண்கள்